சுமார் 1,00,000 பேர் தமிழ்நாட்டில் அகதிகளாக இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா மக்கள். அவங்களுக்கு குடியுரிமை தருவாங்களா தரமாட்டாங்களா? எத்தனையோ அரசாங்கங்கள் வந்து போகிறது. இப்போது சிறப்பு அரசாங்கமாக டிவிகே அரசாங்கம் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு குடியுரிமை தருவாங்களா தரமாட்டாங்களா? அது பத்தி தான் இந்த ஒரு காணொளி விரிவாக பார்க்கலாம். சுமார் ஒரு 30 ஆண்டுகளாக வெவ்வேறு கண்டங்களில் பயணித்து நல்ல நிலைமையில் ஈழ மக்கள் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய கஷ்டத்தில் அனுபவம் எடுத்து இந்த நிலைமையில் இருக்காங்க. இப்ப ஈழ போறப்போது எப்படி அவங்களுக்கு இருந்திருக்கும்? வலிகளோடும் துன்பத்தோடும் பசியோடும் உறவுகள் ஒரு உறவுகளாக இறைவனிடம் செல்லும் போது அவங்களுக்கு எப்படி உணர்வு இருந்திருக்கும்? ஏன்னா எனக்கு அது தெரிந்திருக்காது. நான் காணொளியும் புகைப்படத்தையும் பார்த்துதான் அதுவே எனக்கு ரொம்ப தாக்கமாக இருக்கு. நான் சிறு வயதில் ஒரு 14, 13 வயது இருக்கும்போது அங்கும் இங்கும் டிவி சேனலிலும் நியூஸ் சேனலிலும் பார்த்திருக்கிறேன். இசைப்பிரிய அம்மா அவர் சுடும்போது நான் அந்த காணொளி பார்க்கும்போது என் கண்ணில் மனதிலும் வலியாக இருந்தது. இப்ப நினைத்தால் கூட கஷ்டமாக இருக்கு. எப்போதுமே அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் இசைப்பிரிய அம்மா நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னால் தமிழுக்காகவும் தமிழ் ஈழ மக்களுக்காகவும் நிறைய மக்களும் கஷ்டப்பட்டு வழிகள் நிறைந்த பயணத்தோடு நம் விட்டு மறைந்து விட்டார்கள். அவர்கள் தியாகமெல்லாம் என்றும் ஒரு கொடியாகவும் ஒரு மலையாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மக்களும் அவ்வாறேதான் நினைப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். இறுதிக்கட்ட போர் நடக்கும் போது முள்ளிவாய்க்காலில் அடைத்து வைத்தாங்க. நாமக்கல் கோழி போல் அடைத்து வைத்தாங்க. அடைத்து வைத்து 1,00,000 பேர் மக்கள் கொன்று குவித்தார்கள். ஸ்ரீலங்கா ஆர்மி. என் நெஞ்சமெல்லாம் பதறியது. எனக்கே இப்படி இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்றோ ஒரு நாள் பழி தீர்க்கப்படும் என்று அவர்கள் மனதில் தீப்பொறி போல் பத்தி கொண்டேதான் இருக்கும். அது எனக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னால் நானும் தமிழன் தான். தமிழ் தேசத்தில் தான் வசிக்கிறேன். ஈழ வழிகள் யாரும் சொல்லாத வழிகள். அவர்களிடமே கேட்டால் கூட வழிகள் சொல்ல மாட்டாங்க. என்னால் சொல்லிவிட்டால் மறைந்துவிடும் காற்றாக. அதனாலதான் அவங்க மனசுக்குள்ளேயே அந்த வழிகளை கல்லாக மாற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஒரு நாள் இந்த ஈழம் மலரும் என்று காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு மலரும் என்று மக்கள் நானும் மக்களாகிய காத்துக்கிட்டு இருக்கோம். வைகோ அவர்கள் குரல் பிரபாகரன் ஐயாவர் நல்ல உற்ற நண்பனாக இருந்தார். எத்தனையோ நண்பர்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். அவர்களெல்லாம் காசு பார்க்கல. ஈழ மக்களை வைத்து ஈழ மக்களுக்காக அவங்களால் இயன்றதை மக்களுக்கு தந்தாங்க. ஆனா இந்த மனிதன் அப்படி செய்யல. ஈழ மக்களிலிருந்து பணம் வாங்கி கொண்டு பணமாகவும் பொருளாகவும் நலமாகவும் வீடாகவும் பல்வேறு சொத்துக்களாக சேர்த்து கார்கள் 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கார். இவ்வளவு காசு அவங்களுக்கு தெரியுமா? ஈழ ரூபாயில 1 லட்சம் 2 லட்சம் என்று பணம் வாங்கி எத்தனையோ திரள் நிதி வாங்கி அவங்க வயிற்றை நப்பிக்கிட்டாங்க. ஈழ மக்களுக்காக ஒரு செட்டு கண்ணீர் விடவில்லை. நான் சொன்ன அவரனே சொல்லிக்கிறேன். நானும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன். பல பிரச்சனைகள் எனக்கும் வரும். நான் யாரென்று சொல்லவில்லை என்றால் என் மேல் எந்த ஒரு சுவடுகளும் இல்லாது என்று நான் கருதுகிறேன். பயந்து இல்லை, என் குடும்பத்தை சார்ந்து சொல்கிறேன். நீங்கள் மக்களுக்கு உதவி செய்யுமானால் நீங்கள் உங்கள் சொந்தம் இல்லை நண்பர் உங்கள் ஊருக்காரர்கள் அவர்களிடம் கொடுத்து பணம் உதவியோ இல்லை மற்ற உதவியோ நீங்கள் செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி மனிதரை நம்பி உதவி செய்யாதீர்கள். இவரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். நானே சொல்கிறேன். ஏன்னால் நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களும் அவ்வாறே தான் அவர்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இல்லையா? அதை விட்டு நீங்களே போய் உதவி செய்யுங்கள் ஈழ மக்களுக்கு. ஏன்னால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஈழ மக்கள். அவர்னால்
ஒரு உழைப்பு செய்ய முடியல, ஒரு உணவு அருந்த முடியல. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமையில ஸ்ரீலங்கா மக்கள் இருக்காங்க ஸ்ரீலங்காவில். அதுக்காக நீங்களே உதவி செய்யுங்கள். அதுதான் என்னோட கருத்தும். உங்களோட கருத்தும் ஆனால் அதையே இருந்தால் நீங்கள் என் கமெண்டில் பதிவு செய்யுங்க. இதை பற்றி விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.